வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஒரு ஆர்கனைசேஷனல் அட்மாஸ்ஃபியரில் சக்ஸஸ் எப்படி கிடைக்கும், வெற்றி பெறுவது எப்படி, ஒரு இன்ஸ்டியூஷனல் பேக்ரவுண்டில், ஒரு இன்ஸ்டியூஷனல் ஃப்ரண்ட்டில் ஹவு டு அச்சீவ் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு தொடர்ச்சியாக இப்போ இந்த பதிவிலையும் பார்க்கலாம். ஒரு நேரத்துலையும் நம்ம எப்படி நடந்துக்கணும், அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறது இல்லை, நேச்சுரலாக இயற்கையாக நடக்கிறது அப்படின்னு சொன்னால் இன்றைய பொழுது என்ன செய்யணும், அப்போது நம்ம அதனோட சக்ஸஸ் லெவலை ரேட்டை என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு நாளும் ஒரு 10 அல்லது 15 நிமிஷம் ஐதர் அட் ஹோம் ஆர் அட் ஆஃபீஸ் எப்போ கிடைக்குமோ அந்த டைமில் ஃப்ரீயாக உட்காந்து ஆர் வி டூயிங் கரெக்ட், ஆர் வி ட்ராவலிங் த ரைட் ட்ராக் டுவர்ட்ஸ் சக்ஸஸ், ஆர் வி ஃபிட் இனஃப் டு கெட் இன் டு திஸ் சக்ஸஸ் மோடு அப்படின்னு ஒரு நேரத்தில் இந்த மாதிரி இந்த 4-5 கேள்வியை கேட்டுக்கிட்டு நம்ம நம்மளை பற்றி இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். பண்ணி பார்த்தா நம்மளுக்கு இது தெரியுதா, நம்மளுக்கு இதெல்லாம் தெரியல போல இருக்குன்னு. தெர் ஆர் பீப்புள் தே டோன்ட் ஏபிள் டு அக்செப்ட் பிஃபோர் தீஸ் ஃபெயிலியர்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ். தெர் ஆர் பீப்புளில் இது எல்லாருக்குமே இஷ்டமில்லாத ஒரு விஷயந்தான், விருப்பமில்லாத ஒரு செய்தி தான். தனக்கு இதெல்லாம் தெரியாது, தனக்கு இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு மற்றவங்க முன்னாடி ஏற்றுக்கொள்கிறதுக்கோ ஒப்புத்துக்கிறதுக்கோ அவங்களுக்கு முடியாதா இருக்கும். ஆனால் தனக்கு தானே தெரியும் இல்லையா. இப்போது நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கோம், இல்லை சாப்பிட்டது ஒரு ரசம் சாதம் தான், இல்லை நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு அப்படின்னு சொன்னால் அது நம்ம வெறுத்த யாருக்கும் சொல்ல வேண்டாம், வேறு வெளியாளுக்கு யாருக்கும் சொல்ல வேண்டாம். ஆனால் நமக்கே தெரியும் நம்ம சாப்பிட்டது ரசம் சாதம் மட்டும்தானா, இல்லாட்டி போனால் வெரைட்டி ரைஸா, வாட் இஸ் தட், வித் வாட் வி ஹவ் ஃபில்ட் அவர் ஸ்டமக், நம்மளோட வயிறு எதை போட்டு சாப்பிட்டு ரொப்பிக்கிட்டோம் அப்படின்னு நமக்கு தெரியும். அது எப்படி வெளியாளுக்கு சொல்ல வேண்டாமோ, அது தானாக எது சாப்பிட்டாலும் அது சரிக்குமோ, செரிமானம் ஆகும். வில் கெட் இட் டைஜஸ்டட் ஈவன் ஃபுட் இஸ் 2 இட்லி ஒருவோட சாம்பாராக இருந்தாலும், ரசம் சாதமாக இருந்தாலும், வெரைட்டி ரைஸாக இருந்தாலும், இன்னும் வித்தியாசமான சாப்பாடு இருந்தாலும் அது நம்மளோட வயிறு எல்லாத்தையும் செரிமானம் செய்யும். அதுபோல் நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்மளை தயார் பண்ணியிருக்கிறோம், நம்ம அதுக்கு ஏற்ற ஆள் தான், வி ஆர் அன்ஃபிட்டு அப்படின்னு, நம்ம உத்தமமானவன் இல்லை அப்படின்றத நமக்கு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷனில் நிச்சயமாக தெரியும். இன்ட்ராஸ்பெக்ஷன்னாலே செல்ஃப் தான், அதை செல்ஃபுக்கு தெரியும். அங்கே ஒரு கமா போட்டுக்கிட்டா செல்ஃபுக்கு தெரியும். இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக தெரியும். அப்படி தெரியும்பொழுது எல்லாருக்கும் தெரியும், அது வெளியில் காட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அது தெரிஞ்சுதுன்னு சொன்னால் அதுலேருந்து நம்மளை திருத்திக்கலாம். நம்ம இவ்வளோ விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது, அதனால் நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் நம்மளை மாற்றிக்கிட்டா we can come up in this, இந்த பேக்லாக்லேருந்து நம்ம மேலுக்கு வர முடியும், இந்த ட்ராபேக்லேருந்து மேலே வர முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதுக்கு என்ன அடிப்படையாக தேவைன்னு சொன்னால் ட்ரூத்ஃபுல் டு த செல்ஃப் அப்படி இருக்கணும், தனக்குத்தானே உண்மையாக இருக்கணும். அப்படி இருந்து பழகிட்டா நம்ம அடுத்தவங்களுக்கும் உண்மையாக இருக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் இட் ஷுட் பி ப்ராக்டிஸ்ட். தொடர்ந்து இந்த பழக்கத்தில் கொள்ளணும். இல்லையா எனக்கு எல்லாம் தெரியுமே அப்படின்னு எப்போவுமே ஒரு மழுப்புற மாதிரியோ பொய் சொல்கிற மாதிரியோ நடந்துக்கிட்டா அப்போ என்ன ஆகும்னு கேட்டால், அப்போ ஒரு நேரத்தில் நம்மளுக்கு தெரியுமா தெரியாதான்றதே ஒரு கிளாரிட்டி இல்லாத போயிடும். அப்படி தெரியலன்னா கூட தெரிஞ்ச மாதிரி நடிக்க தோணும். தெரிஞ்ச மாதிரி நடித்தா அடுத்த ஸ்டெப் நம்மளால் பண்ண முடியாது. வி ஷுட் டிபெண்ட் ஆன் சம்படி எல்ஸ் ஹூ நோஸ் அபவுட் இட், அப்படி ஆயிரும். அதனால் எப்போவுமே இன்ட்ராஸ்பெக்ஷன் வரும்பொழுது அப்போ என்ன செய்யணும், நம்மளுக்கு எது தெரியும் எது தெரியாது அப்படின்றத ஒரு நாளும் நம்ம அட் எ கிவன் டைம் ஒரே மாதிரி யோசித்து பார்த்துக்கிட்டோம். ஒரு நாள் டெய்லி பண்ண முடியாட்டா கூட ஒன்ஸ் இன் எ வீக் அப்படி பண்ணால் அந்த சக்ஸஸ்ன்ற லேடரில் நம்மளுக்கு ஏறுறதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு தெரிய வரும். வெதர் வி கேன் ஏபிள் டு அச்சீவ் ஈஸிலி வாட் இட் இஸ், ஒன்று கொஞ்சம் எட்டி இருக்குதா, இல்லைன்னா ஆர்வி இந்த ரைட் ட்ராக்னு சொன்னால் ஹவு டு இம்ப்ரூவ் அவர் செல்ஃப் அப்படின்னு இந்த 3 செக்மெண்ட்லேயும் நம்மளை பற்றி நம்ம பார்த்துக்க முடியும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் அபவுட் இட். இட் இஸ் எவ்ரிபடிஸ் நீட். நான் இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுப்பா, நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா சக்ஸஸ்ன்ற வார்த்தையே நம்மளோட டிக்ஷனரியில் இல்லாத போயிடும். எல்லாருக்கும் சக்ஸஸ் வேணும். சக்ஸஸோட குவாண்டம் ஷுட் ஆல்சோ பி ஹெவி ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருமே எதுக்கு வேலை செய்கிறோம், நல்லபடியாக என்ஜாய் பண்ணணும், லைஃப்பை சிறப்பான லைஃப்பை ரன் பண்ணணும், குவாலிட்டி வைஸ் இட் ஷுட் பி வெரி குட் அப்படின்னு நான் நினைக்கும்பொழுது அதுக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு ட்ராக்கில், இந்த ட்ராக் ஆஃப் ஜாப்பில் ஹவ் வி ஆர் சாட்டிஸ்ஃபைங் வித் அவர் செல்ஃப் அப்படின்னு. ஸோ இதுக்கு தொடர்புடைய நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் ஆர்கனைசேஷனில் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்கும், ஹவு டு அச்சீவ் தி ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இதுக்கு தொடர்புடைய செய்தியில் நம்ம வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.